தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து. இப்போ நம்ம மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள சாந்தாங்கடுங்கிற கிராமத்தில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை, அதாவது 1.5 ஏக்கர் தென்னை விவசாய நிலத்துக்காக நம்ம வந்து இந்த சோலார் வாட்டர் பம்பை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஜென்செட் அப்படிங்கிற அந்த ஜென்செட் வந்து சோர்ஸை வச்சு நம்ம வந்து இவங்க பம்ப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 7.5 HP பம்ப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க டீசல் ஊத்தி அதனால மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப செலவு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சரி ஓகே இதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் தண்ணி வாங்கி அவங்க விவசாயம் பண்ணாங்க. பட் ஆனா பக்கத்துல உள்ள இருக்கவங்க எல்லாருமே கரெக்டா தண்ணி கொடுக்கல, நம்ம தண்ணி தேவைங்கிறப்ப கொடுக்கல, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுனால சரி ஓகே இதுக்கு மாற்று யோசனையா நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயி வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அதாவது யூடியூப்ல எங்களோட சேனலை பார்த்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொண்டாரு. ஓப்பன் அதுக்கப்புறம் உடனே நாங்கள் போயிட்டு சைட்டை விசிட் பண்ணிட்டு சரி ஓகேங்க இந்த பம்பையே நம்ம ரன் பண்ணிக்கலாம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நம்ம சோலார் பேனலை போட்டு பம்ப் கண்ட்ரோலர் போட்டு நம்ம சப்ளை எடுத்து கொடுத்து இதே பம்பை ரன் பண்ணுவோம், பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போட்டு நம்ம வந்து இப்போ இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து 575 வாட்ஸ்பீக் என்டைப் டாப்கான் பைஃபேஷியல் பேனல்ல வந்து 14 பேனலும், சக்தி பேனல் 14 பேனலும், அதுக்கான பம்ப் 7.5 HP பம்ப் கண்ட்ரோலரும் வந்து போட்டு நம்ம வந்து இப்போ அந்த ஓல்டா இருக்கிற எக்ஸைட்டிங்கா இருக்கிற மோட்டரை வந்து எடுத்து அதை போயிட்டு ரொம்ப நாளா ஓடாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு பம்ப் இம்ப்ளர் இது எல்லாமே செக் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டாந்து இறக்கி இது நம்ம வந்து ஓட விட்டுருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம 7 கிளாஸ் 2 மேட்ரிக்ஸ்ல வந்து ஹை அலர்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி 14 பேனலை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே பக்கத்தில் இருந்த ஷெட்டில் வந்து அவங்க ஜென்செட்டு ப்ளஸ் அதுக்கான ஸ்டார்டர் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதே இடத்துல நம்ம பம்ப் கண்ட்ரோலரை போட்டு நாம இப்போ வந்து ஃபுல் செட்டமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட், எர்த்திங்கு ப்ளஸ் வந்து என்னென்ன ப்ரொடக்டிவ் டிவைஸ் இருக்கோ எல்லாமே இதில் அடங்குற வகையில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்து அவங்க ஏற்கனவே ஜென்செட்ல ரன் பண்ணிட்டு இருக்க அவுட்புட்டை விட நல்ல ஒரு பெட்டர் நல்ல அவுட்புட்டா வந்து இதுல இருக்குன்னு அவங்களுக்கே ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது போல உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து உங்களோட தோட்டத்தையும் இந்த மாதிரி சைட் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றாப்புல உங்களோட சஜஷன் எடுத்துக்கிட்டு நான் பெஸ்டா பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு முழுவதுமே எங்களோட சேவைகள் வந்து இருக்கு. நீங்க தொடர்ந்தாப்புல எங்களை இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்ம தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். இப்படி சோலார் பார்த்தீங்கன்னா அது இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் இது பட்டுக்கோட்டோட சாந்தாங்கடு கிராமத்தில் இருக்குது. இது ஆரம்பத்தில் வந்து ஜென்ரேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டீசல் இன்ஜினில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக பராமரிக்க முடியாமல் கிடந்ததுனால அது அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதை வந்து
இப்போ அதுக்கப்புறம் சோலார் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு நாங்கள் சோலார் புதுசாக போட்டோம். இதில் போட்டதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது, ஜென்ரேட்டரோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது. அது மாதிரி டைமிங் வந்து ஒரு காலைல 8 மணிக்கெல்லாம் ஆன் ஆயிடுது. 8 மணிக்கு ஆன் ஆகிட்டு சாயந்தரம் ஒரு 5 மணி வரையும் தண்ணி ஓடுது இதில். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கரண்ட் இழுத்தாலும் வந்து ஃபீஸ் போகும், லைன் ஃபீஸ் போகும், ஷார்ட் ஆனாலும் ஃபீஸ் போகும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபால்ட்டு கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டோம்னா ஒரு 8 மணிலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மணி வரைக்கும் ஓடுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் அந்தளவு எதுவும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு தொல்லை கொடுக்கல. இது ஓகே, இது பெட்ரு. இது வந்து நாங்கள் ஒரு விளம்பர சேனலில் பார்த்து தான் உங்களை வந்து பிடிச்சி பார்த்து இது மாதிரி பண்ணோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டீங்க? ஈபி வரத்துக்கு தண்ணியை வெளில எடுத்து விவசாயம் பார்க்குறதுக்கு இதுக்கு வர மாதிரி ஜென்ரேட்டர் டீசல் வாங்கி அதை போட்டு இது பண்ணியிருப்போம். ஈபி லைனுக்கு அப்ளை பண்ணுவீங்க? ஈபி லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை, இடம் இல்லை, பாதை வெளில வர்றது இல்லை. ஒரு 1.5 ஏக்கர் இடம் இருக்குது. இதில் அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. இதை வச்சு பொதுமக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. பொதுமக்களுக்கு இது நல்ல பெனிஃபிட் தான். அது நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வேற, நீங்கள் சொல்லுங்கள். சோலார் பவர், ஜென்செட்டு, ஈபி, நீங்கள் 3 மோட்டரையும் பார்த்துருக்கீங்க. 3த்துலேயும் 2000 மோட்டர் பார்த்துருக்கீங்க. அந்த ஆங்கிளில் இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குங்க? பெனிஃபிட் அதோட கொஞ்சம் கூட தான் இருக்குது, கொஞ்சம் கூட தான் இருக்குது. சிலது வோல்டேஜ் ட்ராப் ஆகி வரும், ஜென்ரேட்லேயும் உட்காந்து வரும், டீசல் இல்லைனா விட. இது ஒரு ஈவனாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சு ஃபியூச்சரில் எப்படி மக்கள் விவசாயம் பண்ணலாம், அவங்க பயன்படுத்திக்கலாம்? ஒரு சின்ன இதை வச்சு நல்ல பெனிஃபிட். ஆல்ரெடி இது வந்து தென்னந்தோப்புக்குள்ள தான் இருக்குது. காலி இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென்னந்தோப்புல தான் இருக்குது, அந்தளவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. இது இன்னும் காலி இடமா இருந்தாலும் இன்னும் ஃபுல்லாக நல்லா சோலார் பவர் நல்லா கிடைக்கும். சும்மா நார்மல் தென்னந்தோப்புல இருக்கிறதுனால நல்ல பவராக இருக்குது. டோர் ஓப்பனில் இருக்கணும்னா வேண்டியது.